மழை வந்துனாலே இப்போ பார்த்தீங்கன்னா, கிராமப்புற மக்களுக்கு வந்து பெரும்பாலும் கிராமப்புறம், நகர மக்களுக்கு மழை வந்துனாலே பயம். ஏன்னா மழை வந்த உடனே கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதனால் மழை வந்தா சந்தோஷப்படுறதா, இல்ல கரண்ட் போயிடுமேங்கிற கவலைப்படுறதா, அப்படிங்கிற கவலையில் தான் இருக்காங்க. இப்போ வந்து எதுக்கு மின்தடை? காரணம் வந்து இந்த போஸ்ட் கம்பம் மூலமாக மின்கம்பம் மூலமாக மின்சார விநியோகம் நடைபெறுகிறது. இது வந்து மழை நேரங்களில் ஆபத்துகளை ஏற்படுத்தலாம். மழை நேரங்களில் மின் விநியோகம் செய்யும் பொழுது அது ஆபத்தை ஏற்படுத்தலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா, அது போஸ்ட் கம்பம் மூலமாக பெரும்பாலும் மின்சார விநியோகம் கிடையாது. அவங்க வந்து பாதுகாப்பான தரை வழியில மின்சாரத்தை விநியோகிக்கிறார்கள். பாதாளம் மூலமாக எப்படியோ விநியோகிக்கிறாங்க. ஆனால் மின்கம்பம் மூலமாக அங்கே அதனால் வந்து அங்கே எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் அங்கே எப்போவும் மின்தடை என்பது ஏற்படாது. இப்போ கிராமப்புறங்கள், நகரங்கள் இது மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தா உடனே மழை பெஞ்சதுன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறமா மழை பெஞ்சு முடித்த உடனே ஏதாவது எங்கேயாவது மின் கம்பம் வயர்கள் எல்லாவது எங்கேயாவது விழுந்து கிடக்குதா, இல்லை அது மேலே ஏதாவது மரக்கலை விழுந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப தான் கரண்ட் போடுவாங்க, கரண்ட் ஆன் பண்ணுவாங்க. அதனால் ஒரு தடையில்லாத மின்சாரத்தை வழங்க முடியாத நிலமையில் நாம் இன்றைக்கி இருக்கிறோம். அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதற்கு வந்து இந்த பாதாள திட்டம் இருக்குல்ல, பாதாளத்தில் மின் விநியோகத்தை தரை வழியாக மின் விநியோகத்தை கடத்துவது, மின் விநியோகத்தை எப்படி கொண்டு செல்வது மக்களுக்கு அப்படிங்கிற முயற்சியில் எப்படின்னா, இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல் இவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து இன்டர்நெட்டையும் எல்லா கிராமத்தையும் கொண்டு போக வேண்டியிருக்கு. அவங்களால எல்லா இடத்துக்கும் மின்கம்பங்களை போட்டு வயர் மூலமாக இன்டர்நெட்டை கொடுக்க முடியாத நிலைமை, அவங்களுக்கும் சிக்கல்கள் நிறைய இருக்குது. அது மிகப்பெரிய வேலை. அதே நேரத்தில் இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஒரு தரை வழியில் மின்கம்பம் இல்லாமல் தரை வழியாக மின்சார விநியோகத்தை கொண்டு செல்லலாம், தரை வழியாக பாதுகாப்பான முறையில். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜியோவோட சேர்ந்துக்கிட்டு, வோடஃபோன் கூட சேர்ந்துக்கிட்டு, பிஎஸ்என்எல், ஏர்டெல் இவங்களோடலாம் சேர்ந்துக்கிட்டு இன்டர்நெட் கேபிள்களையும் அதோடு இணைத்து கூடவே மின்சார கேபிள்கள் இந்த மாதிரி இதை வந்து தரை வழியாக பாதுகாப்பாக கிராமங்கள், நகரங்கள் எல்லோருக்கும் கொண்டு செல்லலாம். அப்போ இதை வந்து பழுது பார்க்குறது ஈஸி. மின்கம்பங்கள் வந்து ஆபத்தானது. ரொம்ப காற்று மழையுமே அடிக்கும்போது அது சரிஞ்சு விடும், அது மேலே ஏதாவது மரங்கள் சாயலாம், இல்லை வயர்கள் அறுந்து விடலாம். இந்த ஆபத்துகள்லாம் நிறைய இருக்குது. இதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுனா சரி செய்வது ரொம்ப கஷ்டம். சரி செய்யணுன்னா வந்து மேலே ஏறியெல்லாம் பண்ணணும். அப்போ இப்போ தரை வழியாக பாதுகாப்பான முறையில் அந்த மின்சார விநியோகத்தை மக்களுக்கு கொண்டு செல்வது, அத்தோட இந்த ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இவங்களோடலாம் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இவங்களுக்கு இன்டர்நெட்டை கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா வீட்டுக்கும் இப்போ இன்டர்நெட்டும் தேவையாக இருக்குது, கரண்ட்டும் தேவையாக இருக்குது. அப்போ இன்டர்நெட்டையும் கொண்டு சேர்க்கணும். அப்போ இவங்களோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு செலவுகளை இவர்களோடு சரிசமமாக பகிர்ந்து கொண்டு ரொம்ப ஈஸியான வழியில் மக்களுக்கு மின்சாரத்தை, ஒரு தடையில்லாத மின்சாரத்தை, ஏன்னா மின்தடை ஏற்படும் போது அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுது. என்னடா இவ்வளோ காலம் முன்னேறி போச்சு, இந்த காலத்துலேயும் பொசுன்னு அடிக்கடி கரண்ட்டு கட் பண்ணிடுறாங்க. கிராமப்புறத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ணணுன்னா இந்த மாதிரி தரை வழியாக மின்சார விநியோகத்தை கொண்டு செல்லும்போது காற்று, மழை, பெரிய மழை, புயல் வந்தால் கூட மின்சாரத்தை கொண்டு செல்லலாம். பாதுகாப்பான முறையில் தடை இல்லாமல் மின்சாரத்தை கொண்டு செல்ல முடியும். அதுப்போ செலவுகள் நிறைய ஆகுமே. இப்போ இருக்கிற கட்டமைப்பு, அந்த மின்கம்பம் கட்டமைப்பு இருக்குல்ல, அதை முற்றிலும் நீக்கிவிட்டு தரை வழியாக பாதுகாப்பான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஏகப்பட்ட பணம் செலவாகுமே. அதற்கு என்ன செய்வது? அதற்குத்தான் நம்ம ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல் இவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு செலவுகளை எல்லாருமே தமிழ்நாடு மின்சார வாரியமும் இவங்களும் செலவுகளை இந்த ஜியோ, ஏர்டெல் இவங்களோடு சேர்ந்துக்கிட்டு செலவுகளை சரிசமமாக பகிர்ந்து கொண்டு தரை வழியாக இன்டர்நெட்டையும் மின்சாரத்தையும் அனுப்புகிற ஒரு வசதி, இல்லை வேறு ஏதாவது தரை வழியாக வேறு எதையாவது கேபிள்களை நீங்கள் ஏதாவது தனியார் நிறுவனம் கொண்டு செல்ல முயற்சி செய்கிறதா, அப்போ அதற்கு அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று கட்டணமும் செலுத்தி இதன் மூலம் வந்து இந்த மின்சார விநியோகம், தடையில்லாத மின்சார விநியோகத்தை நம்ம கொண்டு செல்ல முடியும். அப்போ அத்தோட பார்த்திங்கன்னா வச்சுங்க, இப்போது மின் பற்றாக்குறை ஏற்படுது, அதுவும் ஒரு காரணம். இப்போது மின் பற்றாக்குறை இப்போ பார்த்திங்கன்னா தடையில்லா மின்சாரத்தில் வச்சுட்டு சனிக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது பழுதுகள் சரி செய்ய வேண்டும், எங்கேயாவது வயர் விழுந்திருக்கா, இல்லை லூஸாக கிடக்கா, இப்போ இதெல்லாம் சரி செய்யணும்னா அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கூட இந்த மாதிரி கூட நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட்டை கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நாள் ஃபுல்லாக மக்கள் கொஞ்சம் சிரமத்தை அனுபவிக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி தரை வழியாக பாதுகாப்பாக மின்சாரத்தை அனுபவிப்பதற்கு தனியார் நிறுவனங்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு செலவுகளை பகிர்ந்து கொண்டு எப்போ ஏற்பட்ட அப்போ ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட சரி பண்ணிடலாம். ஏதாவது சிக்கல்கள், ஏதாவது ஃபால்ட்டு, ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா கூட சரி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தடையில்லாத மின்சாரத்தை மக்களுக்கு எளிதாக கொண்டு செல்வதற்கு இதை விட சிறந்த வழி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான்.